ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் ஜெனிஃபர். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேர்க்கடலை சட்னி. ஸோ நான் இதுக்கு ஒரு கப் வேர்க்கடலையே நல்லா ஃப்ரை பண்ணி தோலை நீக்கி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலை வந்து ஒரு 60 to 70 கிராம்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பச்சை மிளகா, ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று போதும். இது லைட்டாக கலர் மாதிரி வரப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். நான் இதில் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பில் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி சால்ட் வந்து எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு தண்ணியில அரைச்சிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக அரைக்கிறதுக்கு முன்னாடி சால்ட் ஒரு ரவுண்டு திருப்பி செக் பண்ணிட்டு லாஸ்ட் ரவுண்ட் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.